வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 27ஆம் தேதி புதன்கிழமை. 3 கிராம்பு போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். பல தலைமுறைகளுக்கும் நிச்சயமா பணம் சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை நாளே பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள் பாத்தீங்கன்னா புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 12-12ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு துவாதசி திதியும் இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 12வது திதி தான் இந்த துவாதசி திதி. அந்த வகையில 12-12ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு தேதி 27. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 369ங்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. பொதுவா இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுலயும் இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கக்கூடிய நாள்ல இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது இது இன்னமுமே அற்புதமான பலன்களை, கை மேல பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும். அந்த வகையில இந்த வீடியோவை பாக்குற யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 12 வெந்தயம் இருந்தாலே போதுமானது. நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யார நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பெரும் அதிர்ஷ்டமோ செல்வமோ நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். இந்த நாள்ல உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அத ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. 2 பரிகாரத்தையும் நான் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவுமே உங்க விருப்பம் தான். இந்த வீடியோல நான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது. யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்யுங்க. அதாவது உங்க குடும்பத்துல யார் பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் செய்யணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிராம்பு நமக்கு தேவைப்படும். மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலைய நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நமக்கு ஒரு துணி தேவைப்படும். பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காட்டன் துணி உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணியை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்ககிட்ட காட்டன் துணி இல்லைன்னா பேப்பரை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பேப்பர் எடுத்துக்க சொன்னேங்கிறதுக்காக கசங்கி போன கிழிஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நியூஸ் பேப்பரையும் நீங்க எடுத்துக்க கூடாது. பிளைன் பேப்பர், அதாவது கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும், பல தலைமுறைகளுக்கும் சொத்து சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 1212ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா கீழே பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கையிலையும் வச்சு நீங்க தேய்ங்க. நாம சோப்பை எப்படி நம்ம கையில வச்சு தேய்ப்போமோ அந்த மாதிரி இந்த பிரியாணி இலைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க தேய்ங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே தேய்ச்சுக்கோங்க. இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணி அப்படி இல்லைன்னா பேப்பர்ல இந்த பிரியாணி இலைய வச்சுட்டு இது கூட 3 கிராம்பையும் வச்சு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு இந்த துணிய ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. பேப்பர்ல வச்சிருக்கீங்கன்னா இத மடிச்சுக்கோங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள் கீழே விழாத மாதிரி பார்த்து பேப்பரை பத்திரமா மடிச்சுக்கோங்க. இப்படி முடிச்ச தயார் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும், இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருங்க. நீங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட இந்த முடிச்ச தாராளமா வைக்கலாம். இந்த முடிச்சு இந்த நவம்பர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதாவது நவம்பர் மாசம் 30ஆம் தேதி நமக்கு சனிக்கிழமை வருது. அன்னைக்குதான் நமக்கு கார்த்திகை மாசத்தோட அமாவாசையும் இருக்கு. மாசத்தோட கடைசி நாள்ல வரக்கூடிய இந்த அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த அமாவாசை நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க எரிச்சிட்டு தூங்குங்க. உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க இதை எரிச்சாலே போதுமானது. அந்த துணியை சேர்த்து எரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த துணியை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த பேப்பரோட சேர்த்து இதையும் எரிச்சுக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இத நீங்க எரிச்சாலே போதுமானது. இப்படி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.